அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றும் பாராளுமன்றத்தில் காரசாரமான விவாதம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்று பிரதமர் குடியரசுத் தலைவரின் உரை மீதான பதிலை அளிக்கிறார். இந்நிலையில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களோடு பிரதமர் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி இணைகிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, நேற்றைய நாடாளுமன்ற நிகழ்வுகள் பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. நிறைய காரசாரமான விவாதங்கள் அரங்கேறின. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது பிரதமர் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கிறார்கள்? எதிர்க்கட்சிகளை எப்படி கையாள்வது, அவர்களுடைய கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து ஆலோசிக்கிறார்களா? என்ன விவரம்? மக்களவை தேர்தலுக்கு பிறகு முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தற்போது நடைபெறுகிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. ஆகவேதான் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்திலே உரையாற்றி புதிய அரசின் கொள்கைகள், எத்தகைய திட்டங்கள், நடவடிக்கைகளை எடுப்பதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை வலியுறுத்துகிறார். அத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்பட வேண்டும், மக்கள் நலனுக்காக உழைக்க வேண்டும், மக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்களின் பலன் கிடைப்பதற்காக அவர்களுடைய தொகுதிகளிலே பணிபுரிய வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி வருகிறார். இன்றைய தினம் நீங்கள் சொன்னது போல மிகவும் முக்கியமான தினம். இன்று மாலை 4 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையிலே பேசுகிறார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து அவர் பேச இருக்கிறார். அதாவது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல நேற்றைய தினம் மக்களவையிலே ராகுல் காந்தி பேசியிருந்தார். பல்வேறு விஷயங்களிலே இது தொடர்பாக சர்ச்சை இன்னும் நடைபெற்று வருகிறது. ராகுல் காந்தியின் பேச்சு மற்றும் பிற எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேச்சு, அதாவது குறிப்பாக சமாஜ்வாதி கட்சி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள், நீட், அக்னிவீர் திட்டம், வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மத ரீதியான சர்ச்சைகள் என பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக 400 இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், 370 இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் தேர்தல் முடிவு அப்படி அல்லாமல் பாஜகவுக்கு முழு பெரும்பான்மை கிட்டவில்லை. கூட்டணி ஆதரவுடன் தான் தற்போது பிரதமர் மோடி அரசு ஆட்சி நடத்தி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் புதிய உத்வேகத்துடன் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி வருகிறார்கள், கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். அதற்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி எப்படி பதிலளிக்க இருக்கிறார் என்பது இன்று இந்த விவாதத்துக்கு பதிலளித்து அவர் பேசும்போது தெரிய வரும். அதே போலவே நாளை மாநிலங்களவையிலும் பிரதமர் மோடி பேசுவார் என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் ஒரு ஆரம்பமாக இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அதிலே பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர்கள், கூட்டணி தலைவர்கள் ஆகியோர் எந்த விதமான அறிவுரைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குகிறார்கள், கூட்டணி எப்படி செயல்பட வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் போன்ற பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறுகின்றன. அதன் பிறகு 11 மணி முதல் மக்களவை மற்றும் மாநிலங்களவை அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. ஆகவே இன்று நாள் முழுவதும் பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. திலகவதி, பார்க்கலாம் இன்றைய சுவாரஸ்யங்கள் என்னென்ன காத்திருக்கின்றன என்று. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.